வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சுபி என்ன சொல்கிறாங்க, ஸோ அண்ட் தென் வியானா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஃப்ஜே வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து செஞ்சாங்க வியானா. ஸோ எஃப்ஜே வந்து இவங்களை கிண்டல் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், அண்ட் தென் எஃப்ஜே வந்து இவங்க கிண்டல் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காமிச்சுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நோட் பண்ண விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை கூப்பிட்டுட்டு வியானாவையும் எஃப்ஜேவையும் வந்து சேர்த்து வச்சு பேசுவார். விச் மீன்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கேரக்டர், எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், ஆட்டிடியூட் காமிக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அப்படியா அப்படின்ற மாதிரி, ஓகே இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே சுபி வந்து வியானாவை பார்ப்பாங்க. வியானாவை பார்த்துட்டு சேச்சா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து எஃப்ஜே நான் அண்ணன் தானே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி, இது சொன்னோடனே இதுக்கு முன்னாடி எஃப்ஜேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், இது சொன்னோடனே அண்ணன்ற அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து கலாய்ச்சிருப்பார். ஸோ நீ இந்த மாதிரி அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் ஒன்றாவது திரும்ப தான் செய்யும் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து சும்மா ஒரு இன்புட் வந்து கொடுப்பாரு. ஸோ விக்கல்ஸோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லவ் ஸ்டோரி எழுதுனேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் இருக்குது, அது வந்து நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே சுபி வந்து சொல்கிறாங்க, இவளுக்கு அவன் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா வியானா வந்து ஹீரோயின், பெரிய ஹீரோயின், ஐ மீன் ஆல்ரெடி அவங்க ஹீரோயின் தான். இப்போது நிறைய படங்கள் வந்து அவங்க ஹீரோயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வியானாக்கு எஃப்ஜே வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஏன் வந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா, லைக் விக்ரம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதினார் அப்படின்னா, இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூட் காமிக்கிற 2 பர்சன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒன்று சேருவாங்க அப்படின்றத அவர் வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த நைட் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.